வணக்கம் நண்பர்களே. திண்டுக்கல் மாவட்டம் இன்று இந்து முன்னணி திண்டுக்கல்லில் மணிக்கூண்டு அருகில் இன்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இந்து முன்னணி நடைபெற்ற இந்து தெய்வங்களை இழிவாக பேசிய அரசியலை கட்சிகள் பிரமுகர்கள் கண்டனம் தெரிவித்த பெரும் ஆர்ப்பாட்டம் கூட்டம் நடைபெற்றது. இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசும் அரசியல்வாதிகளை கண்டித்து பிரச்சாரங்களை தடை செய்ய கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசும் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்களை மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். மனிதநேயத்தோடு மனிதனாக இந்த நாட்டில் தெய்வம் ஆன்மீக பணிகளில் சமூக சேவைகளும் அக்கறையோடு செயல்பட வேண்டும். தெய்வங்களையும் மனிதர்களை சேர்த்து இழிவாக பேசும் ஆட்சியாளர்களை இந்த நாட்டுக்குள் மதிப்பு மரியாதையும் மக்கள் கொடுக்கக்கூடாது என்று மக்கள் தெய்வ ஆன்மீக சக்தியோடு ஆன்மீகத்தோடு பயணிக்க மக்களின் ஒரு மனித நல்ல பழக்கம் மாற்றத்தின் நம் நாட்டின் எழுச்சியும் நேர்மையும் நீதியும் காக்கப்பட வேண்டும். நம் நாட்டு மக்களின் வளர்ச்சியை கொண்டு செல்லப்பட வேண்டும். நாட்டின் நல்வழி என்பது ஆன்மீக பணிகளின் ஆன்மீக வழிகளின் செல்லப்பட்டால்தான் நம் எதிர்காலம் ஒரு உண்மையின் நேர்மையும் நீதியை நிலைநாட்ட காக்கப்பட வேண்டும். அதுபோல் கோவில் ஆலயங்களில் மற்றும் திருப்பணிகளில் மற்றும் திண்டுக்கல் மாநகரில் உள்ள பத்மகிரி மலை என்று சொல்லப்படுகின்ற கோவிலிருந்து சுவாமியுடைய சிலை இல்லை. மீண்டும் அங்கு சுவாமி அமர வேண்டும். வழிபாடுகள் நடக்கப்பட வேண்டும். மன்னர் காலத்தில் கிருஷ்ணமுத்து நாயக்கர் மன்னர் அவர்கள் கட்டப்பட்ட கோவில். கோவிலிருந்து கருவறை இருந்து கருவறைக்குள் உள்ள சுவாமி சிலைகள் இல்லை. சுவாமியின் விக்கிரகம் மீண்டும் அமர வேண்டும். பத்மகிரி சுவாமி, ஸ்ரீ அபிராமியம்மன் சுவாமி, ஸ்ரீ பத்மகிரி சுவாமி, ஸ்ரீ அபிராமியம்மன் சுவாமி வழிபாடுக்கு திண்டுக்கல் என்றாலே திண்டிச்சரம் என்று சொல்லப்பட்ட திண்டுக்கல் மாநகரில் பெருமையின் என்று சொல்லப்படும் ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் ஒரு லிங்கத்தின் தோற்றம் வடிவம் கொண்ட பல சரித்திரங்கள் கொண்ட வரலாறில் இந்த பத்மகிரி மலை இடம்பெற்றது. நாமெல்லாம் திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று பெயர் சொல்லுவோம். பாண்டியர் காலத்திலிருந்து இறைவன் வழிபாடு என்று சொல்லப்பட்ட அக்பர் காலத்திலிருந்து சிவபெருமாள் என்று சொல்லப்படும் தமிழ்நாட்டை நோக்கி செல்லும் 5 சிவாலயங்கள் உள்ளது. அதுபோல் தமிழ்நாட்டின் முதல் கோவில் உத்திரகோசமங்கை என்று சொல்லப்படும் போல் ஒவ்வொரு கோவிலுடைய வரலாறுகள் சரித்திரங்கள் படைக்கப்பட்ட இதுபோல் திண்டுக்கல் மாநகரில் பத்மகிரி மலை என்று சொல்லப்படும் அகத்தியர் முனிவர் சித்தர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்த ஒரு மலை என்று சொல்லப்பட்டால் அது பத்மகிரி மலை. பத்மகிரி மலை என்று சொல்லப்பட்டால் அது மன்னர்கள் ஆட்சியால் இருந்தது உங்களுக்கு தெரியலாம். பட் அதற்கப்புறம் அரசாங்கம் இந்த சுதந்திரம் இந்த நாட்டு பெறப்படும் பொழுது இந்த பத்மகிரி மலை என்ன மாறுபாடுகள் உருவாக்கப்பட்டது. மன்னருடைய இருக்கும் காலத்தில் அந்த சுவாமியுடைய கோவில் அந்த கோவிலிருந்து அந்த கோவில் கருவறையில் இருக்கும் சுவாமி அகற்றப்பட்ட அந்நியர்கள் ஏகாதிபதிகள் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் அகற்றப்பட்ட ஒரு காலம். சுதந்திரம் பெறப்பட்டு அதற்கப்புறம் 15 ஆண்டுகளுக்கு மேலாகி நம்முடைய மலையை இன்னும் மீட்டு பொதுமக்களுடைய ஒரு அருங்காட்சியகம் பொருட்காட்சி முகம் போல்தான் இன்று மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது கோவிலுடைய வழிபாடுக்கு செல்லப்பட வேண்டும் என்பது
அங்கு மறுபடியும் பத்மகிரீஸ்வர சுவாமி ஸ்ரீ அபிராமி சுவாமி அங்கு அமர வேண்டும். குடகுமலை கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இந்த மக்களுடைய பொதுமக்கள் வழிபாட்டுக்கு இந்த மலை மீண்டும் பிரதிஷ்டை பெற்ற இந்த திண்டுக்கல் மாநகர் பத்மகிரி மலை ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் ஸ்ரீ அபிராமி அம்மன் சுவாமி அமர வேண்டும். வழிபாடுகள் இந்த மக்கள் தரிசனங்கள் செல்ல வேண்டும். இந்த திண்டுக்கல் மாநகர் பெருமையை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இந்தியாவின் பெருமை என்று சொல்லப்படும் இந்த திண்டுக்கல் மாநகரின் ஒரு பெருமை என்று சொல்லப்பட்டாலே ஒரு பூட்டின் என்று திண்டுக்கல் பெருமை. அதுபோல் இந்த பத்மகிரி பெருமை ஒரு லிங்கத்தின் வடிவம் தோற்ற அந்த லிங்கத்தின் வடிவத்தில் தோற்றம் உடைய இந்த மலையில்தான் ஒரு முருகனுடைய அங்கிருக்கும் அம்பாள் காட்சியளிக்கப்பட்டு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கும் இந்த குளத்தில் தாமரை குளம் என்ற அந்த பக்கத்தில் இருந்த பத்மகிரி மலை அடிவாரத்தில் இருக்கும் குளத்தில் போய் தன்னுடைய முகத்தை ஒரு சுவாமி சொல்லும் அம்பாளுடைய முகத்தில் ஒரு குங்குமம் வைக்கப்பட்டு உடனே அந்த குங்குமம் செய்து வைக்கப்பட்ட அம்பாளுடைய முகம் அழகாக இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த அம்பாள் தன்னுடைய முகத்தை அந்த குளத்தான் நீரில் பார்க்கும்போது தன் முகம் அழகாக இருக்கிறதா என்று பார்வையிடும்போது அந்த குங்குமம் நீரில் விழுந்துவிடும். அதில் விழுந்தபோது 4 முருக பெருமாள் அந்த தோற்றத்தில் வருவதாக இந்த வரலாறில் சொல்லப்படுகிறார்கள். அதில் முருகப்பெருமாளுடைய 6 படை என்று சொல்லப்பட்ட 6 குழந்தை தவம் என்று ஒவ்வொரு கதைகளிலும் நிறையாக சொல்லப்படுகிறது. இது முழுமையான இன்றும் கதைகள் இறைவன் ஸ்தலங்கள் ஒரு வரலாறு காட்சியில் இந்த மலையினுடைய சொல்லப்படுகிறது. பல உண்மைகள் விபவங்கள் இதுக்குள் இருக்கப்படுகிறது. இந்த வரலாறுகளை முழுமையாக நீங்கள் படிங்கள். இந்த வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் உலகத்தில் எங்கும் இறைவனை இழிவுபடுத்தி பேசுவதோ இல்லை கோவில்களை பற்றி இழிவுபடுத்தி பேசுவதோ இது தவறு என்று புரிவதற்காக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இந்து முன்னணி நடத்தும் இந்து தெய்வங்களை இழிவு செய்யும் பிரச்சாரங்களை தடை செய்ய கோரிக்கை என்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது. இது அரசு ஆன்மீகத்தை இழிவுபடுத்தியோ கோவில்களை இழிவுபடுத்தியோ எவருக்கும் பேச உரிமை இல்லை என்ற மனிதநேயத்தோடு மனிதனாக அரசியல் செய்யப்பட வேண்டும் என்று மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு அரசியல் அரசாங்கம் சமூக நீதியாக செயல்பட வேண்டும். ஒரு நல்ல அறிவுபூர்வம் நல்ல மனதில் ஒரு தெளிவோடு ஆற்றல் மிக்க ஒரு நல்ல மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் ஆன்மீக பணிகளும் வழிபாடுகளும் கொண்டு செல்லப்பட வேண்டும். மக்களுக்கு எந்த பிரச்சனையோ இந்த மக்களுடைய குறையை தீர்ப்பதற்காகத்தான் இந்த அரசியல் பெரும் பொறுப்புகளில் இருந்து முதல்வர் எம்எல்ஏ இதுபோல் தொகுதிகளுடைய ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கும் பொழுது அது மக்களுடைய குறை தீர்க்குவதற்காகத்தான் அமைச்சர் பதவி ஒரு நாட்டினுடைய முதல்வர் பதவி என்று செயல்படுது. இந்த நாட்டை காப்பதற்கு கூட ஒரு தகுதியற்றவராக இருந்தால் இந்த நாடு என்ற அளவுக்கு வளர்ச்சிக்கு செல்ல முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. மக்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் இந்த நாட்டுக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமை, உங்கள் மக்கள் வளர்ச்சிக்கு இந்த பெருமையாகத்தான் நிற்கப்படும். அதற்காக ஆன்மீகத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டு இந்து முன்னணி சார்பாக நன்றி. என்னுடைய கோரிக்கை